தாலிபான்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அப்போ நாம் நினச்சா ஒரு பெரிய முஸ்லீம் ஸ்டேட்டை உருவாக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த ஏன்னா லஷ்கர் இ தொய்பா வந்து பல ஆண்டுகளாக பல வேலைகள் செய்தாலும் அவங்களால எஃபெக்டிவாக ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதனால தான் காஷ்மீரில் தான் அவர் முதல்ல பிடிபடுறாரு. முதல்ல பிடிபடும் போது காஷ்மீரில் அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த டைமில் தான் பிடிபடுறாரு. பிடிபட்ட பிறகு சிறையில் வைக்கப்படுகிறார். சிறையில் வைக்கப்படும் போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிக்குது. வேர்ல்டு அரேனாவில் காட்டும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தாலும் நாங்கள் வந்து மற்ற நாடுகள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு வெளியே சொல்கிறது. ஆனால் உள்ளே என்ன பண்ணுறதுன்னா மிலிட்ரி மூலமாக இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா அவங்களுக்கு. இப்போ பாகிஸ்தானில் இன்னொரு சிக்கல் என்னென்னா பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது. ஆமாம், அவன் வந்து என்னை தனியாக விடு நான் போகிறேன்னு இருக்கான். ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கான், இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ ஏன் கூட வாழ்றான். பாகிஸ்தான் நான் எப்படி உன்னை வெளியே அனுப்புவேன்றான். பலுச்சிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான், யோ இங்கே இருக்கிற வளங்களை பூரா நீ சுரண்டி தின்னுட்டு இருக்கிற, நாங்கள் வெட்டியாக உட்காந்துருக்குறோம், நாங்களே அதை பார்த்துக்குறோம், எங்களை விட்டுரு அப்படின்றான். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் ஆயுதம் தாங்கிய குழுன்றது பொதுவான பேர். ஆனால் அவர்களோட செயல்பாடை பொறுத்து அவர்கள் பயங்கரவாதிகளா போராளிகளா அப்படின்ற விஷயம் இருக்குது. போராளிகள்னால் அவங்க மிலிட்ரி கூட சண்டை போடுவாங்க, பொதுமக்கள் கூட சண்டை போட மாட்டாங்க. பொதுமக்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பூரா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்னு தான் சொல்லப்படணும். அப்படி பார்க்க போனால் ஜெய்ஷ் இ முகமது வந்து நான் எஸ்கலேட்டிங் ஆப்ரேஷனாக இன்றைக்கி ஒரு நாள் தான், இதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட போருக்கு வந்துட்டோம். இந்த வார இறுதிக்குள்ள. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர், இதுதான் வந்து பெரும் பேசு பொருளாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்காக நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள், இந்தியா நேற்று நடத்திய அந்த தாக்குதல்கள் பெரும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் பற்றி செய்தி வந்தவனும் இருந்துச்சு. அவர் தான் இந்த மசூத் அசார் அப்படின்றவர். மிக முக்கியமான ஒரு தீவிரவாதியாக பார்க்கப்படுறாரு பாகிஸ்தான். உலக நாடுகளாலேயே அவர் வந்து முக்கியமான ஒரு தீவிரவாதியாக பார்க்கப்படுறாரு. இவர் வந்து இங்கே நாட்டுக்குள்ளாரே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து தடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யார் இந்த மசூர் அசாத் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் போய் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு தீவிரவாதியாக மற்ற நாடுகளில் இருந்து சொல்லப்பட்டாலுமே கூட அவருடைய செயல்பாடுகள், அவர் யார், பாகிஸ்தானில் அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு பல அதிர்ச்சிகர செய்திகள் இருக்குது. அவரை பற்றிய செய்திகள், அவருக்காக நடந்த பல கடத்தல்கள், கந்தகார் விமான நிலைய கடத்தல் போன்ற பல விஷயங்கள் அதில் தெரிய வருது. யார் சார் இவரோட பின்னணி என்னவா இருக்குது, இவரை வந்து டார்கெட் செஞ்சு நம்ம இராணுவம் ஏதாவது செஞ்சுருக்கேன். அவரே ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, நான் கொல்லப்படவில்லை, நான் வந்து உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. யார் இந்த மசூத் அசார்? இவர் வந்து ஒரு பெரிய பின்னணிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஒரு நடுத்தர வர்க்க பாகிஸ்தானி குடும்பத்தில் பிறந்தவர். கராச்சியில் பிறந்தவர். கராச்சி மற்றும் லாகூர் போன்ற இடங்களில் படித்தவர். 1968 பிறந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்தால் 1968. ஸோ ரஃப்லி இப்போ கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 57-58 வயசு தான் இருக்கும். ரொம்ப வயசானவருலாம் கிடையாது. 50+ன்றதுலாம் ஒரு பெரிய வயசு கிடையாது இந்த காலகட்டத்தில். தன் இளம் வயதிலேயே இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் தீவிரமாக ஈர்க்கப்பட்டவர். ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து மௌலானா அப்படின்ற பேரே வாங்கிடுறார். மௌலானான்னா மத குரு அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பாக மாறணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு எப்போ வருதுன்னா ஹர்கத் உல் அன்சாரி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் போய் சேர்றாரு. பிறகு வேறு இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் இணைச்சி தான் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற அமைப்பை உருவாக்குறார். ஏன்னா அவருக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து தாலிபான் தான். ஓகே, தாலிபான்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அப்போ நாம் நினச்சா ஒரு பெரிய முஸ்லீம் ஸ்டேட்டை உருவாக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த ஏன்னா லஷ்கர் இ தொய்பா வந்து பல ஆண்டுகளாக பல வேலைகள் செய்தாலும் அவங்களால எஃபெக்டிவாக ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதனால தான் தனி இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார், ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு.
அதன் பிறகு இந்த ஹர்கத்துல் அன்சாரியில் இருக்கும்போதே அதுக்கு தலைவராகவே மாறுறாரு. அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு பயணம் போகிறார். ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள், நைரோபி, கென்யா, சிரியா போன்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறாரு. பல்வேறு இடங்களில் அந்த ஊர் மக்களை சந்தித்து ரெக்ரூட் பண்ணுறாரு. இந்த அரபு நாடுகளில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒன்று பெரிய பணக்கார நாடாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. அதுதான் பாவம். உதாரணம் ஒன்று சவுதி அரேபியா எடுத்துக்கங்க, துபாயெலாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிச்சைக்கார நாடாக இருந்தது. அதாவது அங்கே ஒரு ஏர்போர்ட் உண்டு. முதல்ல ஏர்போர்ட் ஒன்று கட்டுறாங்க. கட்டும்போது ஏர்போர்ட்டுக்கு ஆளுங்க லக்கேஜ் எல்லாம் எதில் கொண்டு போவாங்கன்னா ஒட்டகத்தில் கொண்டு போவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஆமாங்க, ஏர்போர்ட் லவுஞ்ச் இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்கல்ல, ஏன்னா ஒரு பஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் ஏரோப்ளைன் கிட்டே இறக்கி விடுவாங்க. அதுக்கு கூட வசதி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகத்தில் லக்கேஜ்லாம் ஏற்றி ஒட்டகத்தில் ஆளுங்களெல்லாம் ஏற்றி கூட்டு போய், ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த வசதிக்கு முதல்ல ஒரு ஏர்போர்ட்டை கட்டினாங்க. அந்த மாதிரி இருந்து டெவலப் ஆனது இன்றைக்கி துபாய். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், சிரியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப பெருசாக ஏமன்லாம் எடுத்துக்கங்க. ஏமன்லலாம் வந்து மாதம் $100 சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கே மிலிட்டன்ஸாக போய் வேலைக்கு சேர்றாங்க. இந்த ஹவுதியில் வேலைக்கு சேர்றாங்கல்ல, அந்த இளைஞர்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னீங்கன்னா, குடும்பத்துக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு $1500 கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மாத சம்பளம் வந்து $100. $100 என்ன சம்பளம்? 8500 9000 அதுலேயே அவங்க செலவுகளெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாம்னா இப்போ எந்த அளவுக்கு வறுமைன்னு இருக்கும். ஒன்று இப்படி வறுமையாக இருக்கும், இல்லைன்னா பணக்கார நாடாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உருவாகும்போது பணக்கார நாடுகளில் போய் லாபி பண்ணி பணம் வாங்கிறது, இந்த மாதிரி ஏழை நாடுகளில் பேசி மேன் பவரை வாங்கிறது. அப்போ இது ரெண்டும் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்தால ஆக்ஷன் தான். ஸோ இந்த மசூத் அசார் வந்து பல வேலைகளை செய்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். காஷ்மீரில் தான் அவர் முதல்ல பிடிபடுறாரு. முதல்ல பிடிபடும் போது காஷ்மீரில், அது வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்த டைமில் தான் பிடிபடுறாரு. பிடிபட்ட பிறகு சிறையில் வைக்கப்படுகிறார். சிறையில் வைக்கப்படும் போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிக்குது. அவரை விடுவிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு. பாகிஸ்தானில் ஓகே. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு நீங்கள் வந்து 3 செட்டாக பார்க்கலாம் பாகிஸ்தானில் ஒரு செட்டு மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரை ஏன் இன்னும் விட்டு வச்சுருக்கோம். இந்த காஷ்மீர் பிரச்சனையே வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச ஒரு குழப்படியான ஒரு பிரச்சனை. ஏன்னா நமக்கு ஹைதராபாத் இருக்குல்ல, ஹைதராபாத் வந்து அப்போ வந்து அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் நிசாம், அவர் முஸ்லீம். ஆனால் மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள். இப்போதைய தெலுங்கானான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹைதராபாத்னு சொன்னோடனே ஹைதராபாத் சிட்டின்னு நினச்சிக்க போகிறாங்க. இப்போதைய தெலுங்கானா தான் அப்போதைய ஹைதராபாத் நிசாம். அப்போ வந்து ரசாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை புரட்சி படைன்னு ஒன்று உருவாக்கி ஹைதராபாத்தை பாகிஸ்தானோட சேர்க்கணும்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டாங்க. அதாவது சண்டைனா சும்மா இல்லை, ஆயுதம் தாங்கிய சண்டையே நடந்தது துப்பாக்கியோட. அது வந்து நம்ம பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் ஹைதராபாத்தை கைப்பற்ற முடிஞ்சது. என்ன சொல்லி கைப்பற்றினோம்னா, மக்கள் பெரும்பான்மையாக இந்துக்களாக இருக்கிறாங்க, அதனால் நடுவில் வேறு இருந்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் தனியாக துண்டாக அங்கே போய் சேர்ந்தால் அது எப்படி செட் ஆகும், முடியாது அப்படின்னு சொல்லி தான் வம்படியாக தான் நம்ம சேர்க்குறோம். இதே இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன பிரச்சனைனா, ராஜா வந்து ஹிந்து, அங்கே 2 மக்களும் இருக்கிறாங்க. ஜம்மு பகுதியில் இந்துக்கள் பெரும்பான்மை, காஷ்மீர் பகுதியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை. அப்போ காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட போகிறோம் அப்படின்றாங்க. அப்போவே வந்து ராஜா ஹரிசிங் என்ன சொல்கிறாரு, அங்கேயும் வேணாம் இங்கேயும் வேணாம், நம்ம தனியாக இருப்போம், நம்ம காஷ்மீர்னு தனி நாடாகவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 48 வந்து 47 48 அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச கொஞ்ச நாள்லேயே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது. பாகிஸ்தான் என்ன பண்ணுது, காஷ்மீரை படையெடுக்கணும் அப்படின்னு போகுது. அப்படி போகும்போது காஷ்மீர் ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா ஹரிசிங், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசிங்னு இவர் தனியாக பேர்னோடனே யாரோலாம் நினச்சிக்கோன்னா, இவங்க முன்னோர்கள் வந்து ராஜா ரஞ்சித் சிங்கிட்ட வேலை பார்த்தவங்க, பஞ்சாபில் படை தளபதியாக வேலை பார்த்தவங்க. அதனால் இவங்களும் இல்லை, அந்த படை தளபதியை அனுப்பிச்சு காஷ்மீரை பிடிக்க சொல்லி ராஜா ரஞ்சித் சிங் அனுப்புகிறாரு. ஓகே. அவங்க போய் பிடிக்க போகிற நேரத்தில் இவர் இது இறந்துட்டார், அவர் பையன் தான் வர்றாரு. அவர் பையன் வீக்காக இருந்தோடனே இவர் இந்த படை தளபதி தன்னைத்தானே ராஜான்ட்டார் சொல்லி அவர் உட்காந்துக்கிட்டார். இப்போ ராஜா ஹரிசிங் வந்து நேருகிட்ட கேட்குறாரு,
எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பாகிஸ்தான் எங்கள் மேலே படையெடுக்குதுன்னு. அப்போ மவுண்ட் பேட்டன் இங்கே தான் இருக்கார். மவுண்ட் பேட்டன் 1950 வரை இருக்கார். கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகிற வரை இங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன லூஸ் ஆயா, அவன் உங்க கூட இன்னும் சேரவே இல்லை, சேராமல் நீ ஏன் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், இந்தியாவோட சேர்ந்துடுறேன்னு சொல்லு, அப்போனா நான் படையெடுப்புறேன்னு சொல்லுன்னு மவுண்ட் பேட்டன் தான் ஐடியா கொடுக்குறாரு. நேரு வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அவன் தனி நாடாகவே இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் படைகளை அனுப்பி அப்படின்னு. இப்போ இவர் தான் மவுண்ட் பேட்டன் என்ன சொல்ல, படையை அனுப்பி வை, அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம், இந்தியாவுக்குன்னு எந்த பிரயோஜனம் இல்லைல்ல, இதுதான் நெகோசியேஷன் டேபிள், இப்போ கேளு அப்படின்னு. கேட்டவுடனே ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு, ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, அதான் அந்த 370A. அப்போ அந்த சண்டையில் பாகிஸ்தானை விரட்டி அடிக்கிறோம். ஒரு பகுதி அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வர போகுது. இன்னொரு படை தளபதி வந்து கேட்குறாரு, இன்னொரு 4 to 5 hours கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பகுதி காஷ்மீர் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, அதை மீட்டரலாம் அப்படின்றாரு. நேரு என்ன சொல்கிறார், நாம் இப்போ ஜெயிக்கிற அப்பர் ஹேண்டில் இருக்கும்போதே சீஸ்ஃபயர் நம்ம கொடுப்போம், கொடுத்தா நம்மளை வந்து ஒரு ஜெஷரோட பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது தப்பாக போச்சு. இதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், நம்ம பாட்டனுங்க அந்த காலத்தில் 7வது அப்பாட்டியோட ஒன்று விட்ட தம்பிக்கு சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி இவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம கடந்து இப்போ அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு பேர். அதுமாதிரி அன்றைக்கி நேரு வந்து கொஞ்சம் பிடிவாதமாக, ஒருவேளை சர்தார் பட்டேலாக இருந்திருந்தால் விட்டுருக்க மாட்டார். ஒரு சில இடங்களில் சர்தார் பட்டேல் செஞ்சது சரி, ஒரு சில இடங்களில் நேரு செய்வது தான் சரி. 2 இடத்துலையுமே இவர் செஞ்சது மட்டுமே சரி, அவர் செஞ்சது மட்டுமே சரின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு ஏரியா அவங்க கண்ட்ரோல்லே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி LOCலாம் போட்டு, லைன் ஆஃப் கண்ட்ரோல்லாம் போட்டு அப்போயே அன்றைக்கே கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து வேறு ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டது. என்னென்னா, காஷ்மீரை பாகிஸ்தானை கொடுத்துருவோம், ஜம்முவை நம்ம வச்சுப்போம். ஜம்மு வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, அந்த பகுதியெல்லாம் ஜம்மு, லடாக் இந்த பகுதியெல்லாம் நம்மள்ட்ட இருக்கட்டும். காஷ்மீர் மட்டும் அவங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பாகிஸ்தான் கூட சேர்றதுனாலும் நேச்சுரல் ஒரு அலையன்ஸ் தான், அவங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வைக்கப்பட்டது. நேரு முடியாதுன்ட்டார், வேணும்னா காஷ்மீரும் சேர்த்து தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டார். அதில் அன்னைக்கு ஆரம்பித்த சிக்கல்லேருந்து இன்றைக்கி வர முடியல. இப்போ வந்து பாகிஸ்தானை பொறுத்தவரை இவர் பரப்பிய ஒரு பரப்புரை என்னென்னா, காஷ்மீர் இயற்கையாக நம்மோடு தான் சேர்ந்துருக்கணும். மசூத் அசார், ஆமாம், மசூத் அசார் சொல்கிறது என்னென்னா, ஹைதராபாத்தை எப்படி வம்படியாக அவங்க பிடிச்சி சேர்த்துக்கிட்டாங்களோ, ஏன்னா அந்த ரசாக்கருக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து அப்துல் சம்திங் வரும். அவர் வந்து அதாவது இந்த ரசாக்கர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி நிசாமியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பென்ஷன் தரேன்னு சொன்னோடனே ஒத்துக்கிட்டார். அவர் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு. இந்த ரசாக்கர் படைக்கு ஒருத்தர் தளபதியாக இருந்தார்ல, அவர் கடைசி வரை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஸோ அவரை வந்து போர் கைதியாக அனௌன்ஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் பாகிஸ்தானுக்கு தானே போகணும், மொத்த நாடும் போக முடியாது, நீ மட்டுமாவது போகணும், அவரை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து இந்த ஒரு பிரச்சனை சிக்கல் வந்து கிளம்பிருச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன நடந்திருக்கணும்னா, மாநில சுயாட்சிக்கு அன்றைக்கி காந்தி ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. வெள்ளைக்காரன் சொன்னது மாநில சுயாட்சியோடு கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட் தரேன்னா, காந்தி முடியாதுன்ட்டார். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ஆமாம், நீ எப்படி வச்சுருக்க அப்படியே என்கிட்ட கொடு அப்படின்னாரு. அப்போ தான் வந்து ஜின்னாவுக்கு யோசனை வருது. இன்னும் சொல்லப்போனால் ஜின்னா வந்து பாகிஸ்தானில் பிறந்தவர் இல்லை, அவர் பாம்பேயில் பிறந்தவர். அவர் தனி நாடை உருவாக்கி அங்கே போயிட்டார் அவர். முகமது ஜின்னா தானே? ஆமாம், முகமது அலி ஜின்னா. அப்போ அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா, இப்படியே கொடுத்தாங்கன்னா நாம் வந்து திரும்பவும் போய் வேறு சிக்கலில் மாட்டிப்போமே, நம்ம மைனாரிட்டி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் தனி நாடு கேட்குறாரு. அப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை 3 டிவிஷனாக இருக்காங்கன்னு சொன்னல. ஒரு டிவிஷன் வந்து சாதாரண பொதுமக்கள், நமக்குன்னு ஒரு நாடு இருக்குப்பா, நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, சாப்பிட்டோமா வேலையை பார்த்தோமா தூங்கினோமான்னு வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் எப்படின்னா, நாம் வந்து இந்தியாவால் ஏமாற்றப்பட்டோம், நாம் இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப். அந்த குரூப் எல்லாம் மொபிலைஸ் பண்ணுறது தான் இந்த மசூத் அசார் போன்ற ஆட்களோட வேலை. 3வது குரூப் என்னென்னா அரசியல், பொலிட்டிக்கல் பீப்புள். பொலிட்டிக்கல் பீப்புளை பொறுத்தவரை வேர்ல்டு அரேனாவில் காட்டும்போது பாகிஸ்தான் வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி, இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தாலும் நாங்கள் வந்து மற்ற நாடுகள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு வெளியே சொல்கிறது. ஆனால் உள்ளே என்ன பண்ணுறதுன்னா, மிலிட்ரி மூலமாக இந்த செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, மற்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது போன்ற எல்லா வேலையும் செய்கிறது. அதாவது பாகிஸ்தானில் மட்டும்
உலகில் தேடப்படக்கூடிய பல இஸ்லாமிய குற்றவாளிகளோட புகலிடமாகவே இருந்தது ரொம்ப நாளாக, இன்க்ளூடிங் ஒசாமா பின் லேடன், தாவூத் இப்ராஹிமுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம்? பேரை தவிர வேறு என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த இடத்துல தான் பாகிஸ்தான் சரிக்கிருச்சு. நீ வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரி இருந்துட்டா கூட பிரச்சனை கிடையாது. முஸ்லீம் ஐடென்டி அப்படின்றதுக்காக நான் வாழ்கிறேன், நீ முஸ்லீம்னு பேர் வச்சுருந்தாலே நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஏன்னா இப்போ நடந்த இந்த பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பொதுமக்களை கொண்டது தப்புன்னா அவன் அந்த கண்டனம் தெரிவிக்கிறான். புரியுதுங்களா? அதாவது வெறும் முஸ்லீம் அப்படின்றதுக்காகவே நான் ஆதரிப்பேன்றது கிடையாது. அதுக்கு ஒரு நேர்மையான ஒரு காரணம் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி இருந்திருந்தால் பாகிஸ்தான் வேறு மாதிரி பார்க்கப்படும். இப்போ பாகிஸ்தானில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, பலுச்சிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது. ஆமாம், அவன் வந்து என்னை தனியாக விடு, நான் போகிறேன்னு இருக்கான். ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கான், இல்லை நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ ஏன் கூட வாழ்கிறான். பாகிஸ்தான் நான் எப்படி உன்னை வெளியே அனுப்புவேன்றான். பலுச்சிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான், யோ இங்கே இருக்கிற வளங்களை பூரா நீ சுரண்டி தின்னுட்டு இருக்கிற, நாங்கள் வெட்டியாக உட்காந்துருக்குறோம், நாங்களே அதை பார்த்துக்குறோம், எங்களை விட்டுரு அப்படின்றான். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் பலுச்சிஸ்தான் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஆரம்பித்து சிவில் வார் வந்தாலும் வரும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ இந்த மசூத் அசார் வந்து காஷ்மீரில் பல முறை இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடும் போது கைது செய்யப்பட்டு, அந்த நேரத்தில் அவங்களோட ஆட்கள்லாம் அந்த பாகிஸ்தானில் ரைஸ் ஆனாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த IC-814 ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி காந்தாகர் கொண்டு போயிட்டாங்க. அது எப்போ நடந்தது? 99. ஓகே, வாஜ்பாய் கவர்மெண்ட். ஏன்னா அப்போ வந்து ஏற்கனவே இவருக்கும் தாலிபானுக்கும் ஒரு உறவு இருக்குது. யார்? மசூத் அசாருக்கும் தாலிபானுக்குமே ஒரு, தாலிபான் தானே இவரோட இன்ஸ்பிரேஷன்னே வேறு சொன்னோம்ல, அதனால் அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இடம் கொடுத்ததுனால அங்கே ஃப்ளைட்டை இறக்கி பேசி கீசி நிறைய பேர் சொன்னாங்க, ஒரே ஒரு ஆளுக்காக இவ்வளோ இந்தியர்களை பலி கொடுக்கறதா அப்படின்னு. இன்னொரு புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தீவிரவாதிகள்கிட்ட நாம் நெகோசியேஷனே பண்ணக்கூடாது, இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் என்னென்னா, அதாவது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது அந்த ஒரு ஆளால், அதனால் விடுவிக்கிறது. ஆமாம், அப்படின்னு. ஆனால் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி கிடையாது. த்ரெட் இந்த ஸ்கை இஸ் எ த்ரெட் இந்த எர்த் அப்படிம்பாங்க. அதில் 200 பயணி இருந்தாலும் பரவாயில்ல, நோ நெகோசியேஷன், நெவர் நெகோஷியேட் வித் அ டெரரிஸ்ட் அப்படிங்கிறது தான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட். தீவிரவாதின்னு முடிவு பண்ணிட்டியா, அதில் வேறு சொல்லுவாங்க, எ பொட்டன்ஷியல் டெரரிஸ்ட் இஸ் அ டெரரிஸ்ட். இவன் ஒருவேளை தீவிரவாதியாக இருக்கலாமோன்னு நமக்கு டவுட் இருக்குனாலே அவன் கண்டிப்பாக தீவிரவாதியாக தான் இருப்பான் அப்படின்றது, அது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரீம். அது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுதான், எ பொட்டன்ஷியல் டெரரிஸ்ட் இஸ் அ டெரரிஸ்ட், நோ நெகோசியேஷன் வித் டெரரிஸ்ட். அவ்வளோதான். ஏன்னா அது தட் வில் பிகம் அ பேட் பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. அதாவது வீட்டில் அழுது அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இது. இல்லை, இந்த ஒரு நபருக்காக அந்த விமானத்தையே கடத்துகிற அளவுக்கு முக்கியமான ஒரு தலைவரை அப்போவே உருவெடுத்துட்டா. ஆமாம். ஓகே, 99 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30-35 வயசுக்குள்ளே. ஆமாம், 99ன்றப்ப என்ன, அவருக்கு ஒரு 32 வயசாக இருக்கும். அப்போவே முக்கியமான நபராக மாறிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் தான் அவருக்கான அந்த இதுன்றது அதிகமாகுதா? அதுக்கப்புறம் அந்த க்ளவுட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மற்ற நாடுகளில் வந்து அவரை வந்து தடை பண்ணுறது. அப்பெல்லாம் தடை பண்ணலை. ஓகே, அப்போல்லாம் எதுவுமே தடையெல்லாம் விதிக்கலை. அதன் பிறகு அவர் ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பத்தான்கோடு ஸ்ட்ரைக் நடக்குது. அப்போ தான், ஏன்னா நடுவில் வந்து ஒரு முறை வந்து பாகிஸ்தான்லேயே அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே அவர் மேலே எந்த அவர் குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு எந்த சாட்சியம் இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சதுக்கப்புறமே அவர் அண்டர் கிரவுண்டில் போயிட்டான் அவன். ஓகே, ஸோ எங்கே இருக்கிறான்றதே தெரியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு தான் வந்து இந்த ஜெய்ஷ்-இ முகமதோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது காஷ்மீர் பகுதியில். 2016க்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. 2016 தான் வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்ச் வாரண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் அப்படின்னு. ஐநா சபையில் போய் அவரை ஒரு தேடப்படும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தை வைக்கிறோம் 2016லேயே. ஓகே, ஆனால் வழக்கம் போல் சீனா வந்து வீட்டோ பண்ணி அந்த தீர்மானத்தை காலி பண்ணி விட்டாங்க. இப்போதைக்கு பல நாடுகளில் அவனுக்கு உள்ளே நுழைவதற்கு தடை. ஓகே, ஆனால் உலகம் முழுவதும் சேர்ந்து வந்து தேடப்படும் தீவிரவாதி அப்படின்லாம் அறிவிக்கலை. ஓகே,
ஏன்னா அதுக்கு சீனா வந்து தடை போட்டுருச்சு. இல்லை, மற்ற இந்த சொல்லக்கூடிய ஒசாமா பின் லேடன், சதாம் ஹுசேன் போன்றவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, அவங்கெல்லாம் பெரிய ஸ்கேல். ஆ, அவங்கெல்லாம் பெரிய ஸ்கேலு. ஓகே. அவங்களாம் நேரடியாக அமெரிக்காவோடு மோதக்கூடிய ஆட்கள். அவங்க டார்கெட் வேறு, இவனோட டார்கெட் வந்து காஷ்மீர் தான் டார்கெட். அதாவது அவங்கெல்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி பெரிய நாடுகளோட சண்டை. இல்லை, அவங்கெல்லாம் எப்படின்னா இஸ்லாமிய அமைப்புகளுக்காக நாங்கள் போராடுறோம், இஸ்லாமியர்களை உலகம் முழுவதும் இப்படி நீங்கள் சித்தரிக்கிறீங்க, எங்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குறீங்க, எங்களோட வளங்களெல்லாம் சுரண்டுறீங்க அப்படின்னு அதுக்காக அமெரிக்கா போன்ற நாடுகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதுங்களெல்லாம் ஏற்று போராடக்கூடிய மாதிரி உள்ள ஆட்கள். இவரை பொறுத்தவரை, மசூத் அசாரை பொறுத்தவரை காஷ்மீர் பாகிஸ்தானோட ஒரு பகுதி, அது நேச்சுரலாகவே பாகிஸ்தானோடு தான் இருந்திருக்கணும். அன்றைய அரசியல் தலைவர்கள் ஏமாந்துட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்டோட நிற்கக்கூடிய ஆட்கள் இவனை. இந்த ஆளை பொறுத்தவரை காஷ்மீர் வந்து இந்தியாவோட இருக்கக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு பிரச்சனை, மற்ற பிரச்சனையெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ இந்த தாக்குதலில் இவர் செத்துருப்பாரா அப்படின்னு கேட்டால் சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே அறிக்கை கொடுத்து, ஆமாம், அவர் அறிக்கை கொடுத்துருக்காருன்னு ஒன்று. நேற்று எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க, நான் அப்போயே சொன்னால் அவர் சாவலைப்பான்னு. எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா, அந்த ஆள் டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிற ஆளை வந்து அந்த இது இருந்தது, அந்த மசூதி அங்கெல்லாம் வச்சு பாதுகாக்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு டெய்லி டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணலைன்னா செத்துருவார். என்னென்னா ஒன்றும் இல்லை, சிறுநீர் வெளியே போகாமல் பிளட்டில் இதாகி உடம்பெல்லாம் வீங்கி செத்து போயிடுவாங்க. ஸோ அவர் எங்கேயோ டயாலிசிஸில் இருக்கிறான். அவர் முக்கியமாக செத்து போனது வந்து அவனோட தம்பி அப்துல் ரஃப்னு நினைக்கிறேன். அவன் தான் வந்து இந்த ஜெய்ஷ் இ முகமதோட தளபதி. அந்த இதுக்கும் அவரும் முக்கியம் இது இல்லையா, அந்த விமான கடத்தலாம் அவன் தம்பியும் சேர்ந்து பண்ணது தான். அந்த ரவுஃபும் அவன் தம்பியும் சேர்ந்து பண்ணது தான். இவன் செத்தது வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய அடி. இல்லை, இவர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டார் இல்லையா, இந்தியாவில் வந்து கைது செய்யப்பட்டார். அப்போ இந்த விமான கடத்தல் அப்படின்றத இவர் முன்னாடியே சொன்னது விஷயமா இருக்குமா, இல்லை அதுக்கு இல்லை அது வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு நம்ம சொல்கிறோம் சிறை வந்து ரொம்ப டைட்டான விஷயம் அப்படி இப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஓட்டம் இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல் அட்மினிஸ்டர்ட் பை ஹியூமன் பீயிங்ஸ் தான், மனிதர்களால் செய்யப்படக்கூடியது. மனிதன் அப்படின்னாலே சபலத்துக்கு ஆளாகக்கூடியவன். நம்மளுடைய சின்ன சபலம் வந்து நாட்டுக்கே பெரிய கேடாயிடுமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த சிறையில் யாரோ ஒரு கைதி, நீ போய் இந்த இடத்துக்கு போய் நான் சொல்கிற ஒரு ஆளை பாரு, காசு தருவார், வாங்கிக்கோ, எனக்கு உள்ளே இந்த வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடு. முதல்ல இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு, நான் மாதம் உனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தரேன். ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிற கான்ஸ்டபிளுக்கு மாதம் 2 லட்ச ரூபா தரேன்னு சொன்னால் என்ன ஆகும்? முகம் தெரியாத யாரோ ஒரு கான்ஸ்டபிள். நான் போலீஸ்காரங்க பூரா கேட்டவங்க அந்த ஆங்கிலுக்கெல்லாம் நான் போகலை, அந்த மாதிரி நான் போகவும் மாட்டேன். அவர்களோட சபலத்தையும் அவர்களோட வீக்னஸை தூண்டி விடுறது ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன். அப்போ இதன் மூலமாக அதுக்கப்புறம் அது மூலமாக கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கலாம். இவன் சொல்லி கூட கடத்தியிருக்கலாம், இல்லை அவங்க தேதி குறிச்சிட்டு இவன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒன்று என்ன சொல்லியிருப்போம், ஒரு சின்ன பேப்பர் இதை கொண்டு அண்ணன்ட்ட கொடுத்துருங்கன்னா ஒரு போய் கொடுத்துருப்பாரு. அது என்ன இருக்குன்னு கூட நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அரபு லெட்டரில் இப்படி எழுதியிருப்பாங்க, அதை படிக்க கூட தெரிஞ்சிருக்காது ஒரு ஹிந்தி பேசுகிற கான்செப்டுக்கு. ஆனால் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோன்னே அவருக்கு தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சோப்ராஜ் வந்து தப்பிச்சு போனான்ல, எங்கேருந்து தப்பிச்சான்? தீகார் ஜெயிலேருந்து தப்பிக்கிறான். எப்படி தப்பிக்க முடிஞ்சது? அதுவும் எப்போ தப்பிக்கிறான் பாருங்க, அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தப்பிக்கிறான். ஏன்? அந்த 10 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனான்னு வச்சுக்கிங்க, அவனை டீபோர்ட் பண்ணுவாங்க. டீபோர்ட் பண்ணால் பேங்காக் போகணும். பேங்காக்கில் அவன் மேலே 10 மர்டர் கேஸ் இருக்குது. சரியா? இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டு 4 நாள் கழித்து அவனே வந்து போலீஸ் பார்க்குற இடங்களில் நடமாடி அவனே கைது ஆகி திரும்ப உள்ளே போகிறான். மறுபடியும் இப்போ பல வருஷங்கள் போடுறாங்க. தீகார் ஜெயிலில் இருந்தால் உயிரோடு இருக்கலாம். தீகார் ஜெயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனால் டிபோர்ட் பண்ணி பேங்காக் போய் மர்டர் கேஸில் சாகணும். அதுக்காகவே ஜெயிலேருந்து தப்பிச்சு திரும்ப அரசு. அப்போ ஜெயிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த நிர்வாக கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்கும் மயக்க மருந்து வச்சு ஸ்வீட் கொடுத்துட்டு தப்பிச்சுட்டான்றாங்க. முதல்ல ஸ்வீட் எப்படி வந்தது உள்ள, அதை வாங்குறதுக்கு அவனுக்கு ஏது காசு, அதில் கலக்கிறதுக்கு மயக்க மருந்து ஏது, அதை வாங்கி கொடுத்தது யார்? இதெல்லாம் யாரோ ஒரு முகம் தெரியாத யாரோ ஒரு காவலர். அப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கும் உள்ள. ஏன்னா இவனை அரெஸ்ட் பண்ணும்போது
ஐ மீன் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவன் ஒரு பெரிய அமைப்போட தலைவனாக இருப்பான்ற சந்தேகம் வரல இவங்களுக்கு. ஓகே, சாதாரண ஒரு அந்த சந்தேகம் வரலன்றப்ப யாரோ ஒருத்தன் சுட்டான் அப்படின்னு சொல்லி அதாவது பகத்சிங் அரெஸ்ட் ஆனார்ல, பகத்சிங் அரெஸ்ட் ஆகும்போது அவருக்கு அரெஸ்ட் ஆகுறது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மார்க் குண்டு போட்டார் அப்படின்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லாகூரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டுக் கொல்லப்பட்டாருன்னு அந்த கேஸு யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. அதில் ஒருத்தர் வந்து அலகாபாத் கிட்ட அரெஸ்ட் ஆகும்போது தான் அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் சுகதேவ் பகத்சிங் எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அப்படின்னு. யார் பகத்சிங்கா? அவர் நாங்கள் ஜெயிலில் ஏற்கனவே வேற ஒரு மேட்டருக்கு பிடிச்சி வச்சுருக்கோண்டான்றாங்க. இன்ஃபர்மேஷன் தெரியாது. அந்த மாதிரி தான் இவன் வந்து யாருன்னு தெரியாமல் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் கேப்பாக இருந்திருக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு ஜெயிலில் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து 99 இன்சிடெண்ட் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஹைஜாக். அதுக்கப்புறம் தான் மசூத் அசார் அப்படின்ற பேர் வந்து பெரிய லெவலில் வருது. அந்த 2016 அட்டாக்கும் ஒரு பெரிய அட்டாக். அதே மாதிரி இந்த புல்வாமா அட்டாக்கும் இவங்களோட அமைப்பு பண்ண அட்டாக் தான். ஸோ இது மாதிரி திரும்ப திரும்ப காஷ்மீருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருந்தது. இப்போ இந்த சிந்தூர் மூலமாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை காலி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மரக்கத் சுபான் அல்லா அப்படின்ற அந்த ஒரு மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க் வந்து மசூதியோட பயன்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இவரே ஒரு மௌலானான்றதுனால இவரோட கண்ட்ரோலில் இருந்தாலும் அது மசூதியாக அது வந்து இருவேறு கருத்துக்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான மிலிட்டன்ஸு. இந்த பிரச்சனை பிபிசிக்கிட்டேயே வந்தது. பிபிசி வார்ன் பண்ணப்பட்டது. ஏன்னா இப்போ இதில் பகல்காமில் நடந்த கொலை நடந்தப்போ அந்த இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது பிபிசி எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, டியூ டு மிலிட்டன்ஸ் அட்டாக்னு போட்டிருந்தாங்க. கூப்பிட்டு புடன்லேயே அடிப்பேன்னு அடித்தாங்க நம்ம ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து. அது என்ன மிலிட்டன்ஸ் அட்டாக்கு, டெரரிஸ்ட் அட்டாக்னு போடு அப்படின்னாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மிலிட்டன்ஸ்னால் போராளிகள், இது வந்து தீவிரவாதிகள். இது தீவிரவாதிகளோட அட்டாக்கு, இது வந்து மிலிட்டன்ஸ் அட்டாக்னு போடக்கூடாது. ஏன்னா மிலிட்டன்ஸ் எங்கே அட்டாக் பண்ணுவாங்கன்னா மிலிட்ரியை தான் அட்டாக் பண்ணுவாங்க, பொதுமக்கள் அட்டாக் பண்ண மாட்டாங்க. டெரரிஸ்ட் பொதுமக்களை தான் அட்டாக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த வித்தியாசமே நிறைய பேருக்கு புரியறதில்லை. எந்த இடத்துல அவங்கள மிலிட்டன்ஸ்னு சொல்கிறது, எந்த இடத்துல அவங்கள டெரரிஸ்ட்னு சொல்கிறதுன்னு புரியல. ஆயுதம் தாங்கிய குழுன்றது பொதுவான பேர். ஆனால் அவர்களோட செயல்பாடை பொறுத்து அவர்கள் பயங்கரவாதிகளா போராளிகளா அப்படின்ற விஷயம் இருக்குது. போராளிகள்னால் அவங்க மிலிட்ரி கூட சண்டை போடுவாங்க, பொதுமக்கள் கூட சண்டை போட மாட்டாங்க. பொதுமக்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பூரா பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள்னு தான் சொல்லப்படணும். அப்படி பார்க்க போனால் ஜெய்ஷ் இ முகமது வந்து பயங்கரவாத அமைப்பு தான். காந்தாகரில் விமானத்தை கடத்தியதில் இருந்து எல்லா தாக்குதல்களிலும் பார்த்தா பொதுமக்கள் தான் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக் நடந்ததுக்கு தொடர்பாக இப்போ மறுபடியும் 8ஆம் தேதி காலையில் பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணது ரிட்டாலியேஷன் சொல்லக்கூடாது, அது அட்டாக்குன்னு தான் சொல்லணும். நாம் செஞ்சது அட்டாக் கிடையாது, அது ஆப்ரேஷன். இந்த வார்த்தைகளில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்தியா அட்டாக்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா மேட் அன் ஆப்ரேஷன் டு எலிமினேட் டெரரிஸ்ட். தீவிரவாதிகளை ஒழித்து கட்டும் நடவடிக்கை எடுத்தாங்க. பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்திய இராணுவத்தின் மீது தான். இந்திய இராணுவம்னு சொன்னாங்க, ஆனால் தாக்குதல் நடந்த இடம் பொதுமக்கள் வாழக்கூடிய இடம். 16 பேர் செத்துருக்கிறாங்க, 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு மறு எதிர்த்தாக்குதலாக இந்தியா கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது 8ஆம் தேதி 5 மணி, 5:30 மணிக்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சிந்தூர் 2.0 பற்றி ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இதுவரை வந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, லாகூரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியன் மிலிட்ரி வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து HQ-9 HQ-19 அப்படின்னு 2 சிஸ்டம் இருக்குது. ரெண்டுமே சைனாவோட சிஸ்டம் அது. ஆனால் அதில் இந்த நம்ம May 7 நடத்தின அந்த ஆப்ரேஷனுக்கு போன அந்த மிசைல்ஸை வந்து அது டிடெக்ட் பண்ணவே இல்லை. அது டிடெக்ட் பண்ணலையா, டிடெக்ட் பண்ணதை இவங்களே சொல்லாமல் விட்டுட்டாங்களா, அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் இன்றைக்கி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக சிந்தூர் 2.0 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை அப்படின்ட்டு. இந்த முதல்ல ஆள் சொல்லும்போது இட்ஸ் அ நான் எஸ்கலேட்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எஸ்கலேட்டிங் ஆப்ரேஷனாக இன்றைக்கி ஒரு நாள் தான், இதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக நாம் பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம்.
கிட்டத்தட்ட போருக்கு வந்துட்டோம். இந்த வார இறுதிக்குள்ளே இது முழு வீச்சிலான போராக மாறப்போதா இல்லை பேச்சுவார்த்தையை நோக்கி நகரப்போதான்னு இந்த வார இறுதியில் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. மே 9ஆம் தேதியே கூட முழு வீச்சில் ஒரு போராக மாறிடலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.